இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. ரவை கிச்சடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை கப்பு ரவை எடுத்துருக்கேன். இப்போ வந்து ரவையை வந்து நல்லா வறுத்தாச்சு, போதும். வேறு பவுல் இப்போ வந்து நம்ம வந்து பவுலில் மாற்றி வச்சு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது தேவை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகாவை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுடலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி போட்டுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். ஒரு தக்காளி வந்து நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ வந்து காய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4-5 பீன்ஸை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கேரட் ஒன்று போட்டுருக்கேன். நம்ம எந்த காய்கறி பிடிச்ச காய்கறி போடணும்னு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காய் கொஞ்சம் நல்லா வேகணும். வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு.
காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரை கப்பு ரவைக்கு நம்ம 2.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச ரவையை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, கிச்சடி நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்குது. ஹோட்டல் சுவையில் இருக்கும், நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.